Taste the Daily. அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 54 அடி உயர கொடிக்கம்பத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ரிமோட் மூலமாக கொடியை ஏற்றி வைத்துள்ளார். இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் ஆகாஷ். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி வாடிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றினார். தொடர்ந்து அருகே சுமார் 54 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியினை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கழகத்தினுடைய 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அந்த கொடியினை ஏற்றி வைத்தார். குறிப்பாக ரிமோட் மூலமாக ஏற்றி வைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி கருப்பு சிவப்பு மத்தியிலே பேரறிஞர் அண்ணாவினுடைய முத்திரை விதித்த வெள்ளை நிறத்தோடு பட்டுடி வீசி பறந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கொடியேற்றியுடன் வானிலிருந்து வருண பகவான் மழைத்துளிகளை தூவுவது போல மலரிதழ்கள் தூவப்பட்டன. தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது திருக்கரங்களால் வெள்ளை நிற புறாக்களை பறக்கவிட்டும் கருப்பு, வெள்ளை, சிவப்பு ஆகிய நிறங்களாலான கட்சியினுடைய நிறத்தை குறிக்கக்கூடிய வண்ண பலூன்களையும் பறக்கவிட்டு உற்சாகமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குறி பட்டொலி வீசி பறந்தது. அதிமுகவுடைய மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் முன்னிலையில் வாடிப்பட்டி பேரூர் கழக 19வது வார்டு கவுன்சிலர் KS அசோக்குமார் சேனையுடைய ஏற்பாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக மதுரை மாவட்ட பொறுப்பாளர் வளர்மதி, அதே போன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு, கழக அமைப்பு செயலாளர், அதே போன்று மாவட்ட கழக செயலாளர் ராஜன் செல்லப்பா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் என ஏராளமானோர் திறந்திருந்தனர். கழகத்துடைய கொடியை ஏற்றி வைத்ததால் கழகத்துடைய தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகம் அடைந்தது குறிப்பிடத்தக்கது.